Good morning students. I am MRK. Today 11th maths class பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 6 Analytical Geometry Exercise 6.4 7th sumல second Roman letter. Find the separate equation சொல்லிட்டு கேட்டிருக்கு. Pair of straight lines கொடுத்துருக்கு. அப்போ given equation எடுத்துட்டு வர்றேன். அதை செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எடுக்கணும். ஓகே 6 into x minus 1 whole square. Good. Plus 5 into x minus 1 into y minus 2. அடுத்து -4 into y minus 2 whole square equal to 0 கொடுத்தது pair of straight line. இதை தனித்தனியாக எடுத்துகிட்டு வரல எப்படி வேணாலும் செய்யலாம். உன்னுடைய விருப்பம் இது a - whole square ஓப்பன் பண்ணி அப்படி பொறுமையாக செஞ்சாலும் சரி. அப்படி செஞ்சிடவா? ஓகே 6 into a square plus b square minus 2ab plus 5 into இது அப்படியே உள்ள மல்டியில் பண்ணணும் இப்படி ரைட்டு 5 into xy minus 2x minus y plus 2 அடுத்து இதை a minus b whole square ஓப்பன் பண்ணிடு 4 into a square plus b square minus 2ab ஒரு ஃபார்முலா 2 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ உள்ள 6 மல்டியில் பண்ண 6x square plus 6 minus 12x plus 5xy 5 2s are 10x 1 5 is 5 5 2s are 10 again 1 4 is 4y square minus 16y equal to 0. இப்போ வந்து லைக் டேமை சரி பண்ணிக்க 6x square நெக்ஸ்ட்டு xy எழுதிக்க எங்கே இருக்குன்னு பார்த்து ப்ளஸ் 5xy நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் எழுதிக்கோ minus 4y square. குட். நெக்ஸ்ட்டு இதோட போதும் நம்மளுக்கு, இதிலேருந்து செப்பரேட் ஈக்குவேஷன் எடுத்துலாம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, சரி பண்ணு. மைனஸ் 22x y எங்கே இருக்குன்னு பாரு minus 5y minus 21y. ஓகே 16 இது 21y. அடுத்து என்ன இருக்குது 6 ஒரு 10 அப்போ என்ன வந்துருச்சு 16 ஈக்குவல் டு 0 which is combined equation of separate, அதாவது இது pair of straight line. நான் செப்பரேட் ஈக்குவேஷனுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்டெப்ஸை மட்டும் எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ 6x square ப்ளஸ் 5xy மைனஸ் 4y ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். சரிங்களா? ஈக்குவல் டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். பிரிக்கையில் கவனமாக பிரிச்சுக்கோ. சம்மன் பை 24 - 24 5. சரிங்களா? அப்போ என்ன வரும் 8 3s are 24 8 3s are 24 minus 3 divided by 6 1 3 is 3 2 3s are 6 4 2s are 8 3 2s are 6. அப்போ ரொட்டேட் பண்ணி எழுதையில் கீழே எக்ஸு மேலே ஒய், அதே மாதிரி அங்கிட்டு எழுதணும். அப்போ எழுதையில் 3x ப்ளஸ் 4y. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர் 2x மைனஸ் ஒய் அப்படின்றது. அப்போ இதில் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட்ஸ் கேட்டிருக்கனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கணக்கை செய்ய வேண்டியிருக்கும். பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்க. ஓகே சொல்கிறது? ரைட், குட். இப்போ இதில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 22x மைனஸ் 21y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு இது அப்படியே எழுதுகிறேன் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் எல்லுன்னு ஒன்று சேர்த்துக்கோ. அடுத்து 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் எம்னு ஒன்று சேர்த்துக்கோ. இந்த எல்லு எம்மையும் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆன்சர் செப்பரேட் ஈக்குவேஷனுக்கு உள்ளது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு எழுத போகிறேன். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்படின்னு எழுத போகிறேன். ஈக்குவேட்டிங் இருபுறம் அப்படி ஈக்குவல் பண்ணுறது. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு அண்டு ஒய் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் இருபுறமும் எக்ஸ் ஒய்யின் குணகங்களை ஒப்பிட அல்லது கெழுக்களை ஒப்பிட. இங்கே -22 இருக்குது எக்ஸுக்கு, அங்கே ரைட் சைடில் வரையில் பொறுமையாக சேரணும். எல் எடுத்து இதில் பெருக்குனா 2lxன்னு வரும். அப்போ 2l வந்துடும் எக்ஸுக்கு முன்னாடி. எம்மை எடுத்து இந்த 3யோட மல்டியில் பண்ணால் 3mன்னு வரும். அப்போ +3m. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்.
ஒன்றாவது நம்பர் ஈக்குவேஷன் வேணால் -22 இந்த சைடு போட்டுட்டு விச் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணிடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு ஏன்னா சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன சேஞ்சஸ் பண்ணி எழுதுறேன், அவ்வளோதான். அது கொஞ்சம் நம்ம தான் சரி பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அப்போ அது வந்து -21 இருக்குது. இது செகண்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணுறேன். அப்போ எல் எடுத்து ஒயில் பெருக்குனா -ly, அப்போ -l. எம் எடுத்து ஒயில் பெருக்கணும்னா 4m அப்படின்னு வரும். அப்போ +4m அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. ரைட். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. செகண்ட் ஈக்குவேஷனை என்ன செய்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாரு. -2l 4 2s are 8m ஈக்குவல் டு -42 அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம், நேம் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதுறேன். 2l + 3m ஈக்குவல் டு -22. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டையும் எலிமினேஷன் பண்ணையில் அப்படியே அடிச்சிடலாம். அப்படின்னா ஆட் பண்ணுறன்னு அர்த்தம். 3 + 1ன்னு அர்த்தம். சைனை மாற்றினா தான் சப்ராக்ட் பண்ணுறன்னு அர்த்தம். அப்படியே அடிக்கிறனால ஆட் பண்ணுறன்னு அர்த்தம். 8 + 3 11m ஈக்குவல் டு 66 -66. அப்போ m ஈக்குவல் டு என்ன வந்துடும், -6ன்னு வந்துடும் அடித்தோம்னா. அப்போ m ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாரு. நெக்ஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி m கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம என்ன செய்வோம், செகண்ட்லேயே போவோமா? செகண்ட் ஈக்குவேஷன்லேயே போவோம். செகண்ட் ஈக்குவேஷனில் போவோம்னா -l + 4m ஈக்குவல் டு -21. ஓகே, எம்முக்கு பதிலாக நான் எல்ல போட்டேன். எல் இருக்கட்டும். எம்முக்கு பதிலாக 4 × -6 ஈக்குவல் டு 21. அப்போ -l -24 ஈக்குவல் டு -21 ஈக்குவல் டு -21 தான் தம்பி, பார்த்து கேர்ஃபுல்லாக. ஈக்குவல் டு -21. அப்போ இதுக்கு என்னது -21. ஓகே, -l ஈக்குவல் டு -21 + 24 அந்த சைடு போச்சுன்னா. அப்போ செப்பரேட் பண்ணிட்டோம்னா -l ஈக்குவல் டு 3. அப்போ l ஈக்குவல் டு என்ன 3 -3. இதுதான் எல்லுடைய ஆன்சர். அப்போ செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர்னு எழுதையில் இதுதான் ஆன்சர். 3x + 4y - 3 ஈக்குவல் டு 0 which is 1. அடுத்து என்ன இருக்குது, 2x - y, எம்முக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -6 ஈக்குவல் டு 0. இதுதான் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸு உடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.